Hello and welcome to Joy of Learning English. இப்போ நாம உங்களோட first flight bookல உள்ள chapter 3ல இருக்க first story His First Flight written by Liam O. Flaherty. இந்த ஸ்டோரியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து இந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் சொல்றதெல்லாம் அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லாங் வாக் டு ஃப்ரீடமில் நெல்சன் மண்டேலா சொன்னார் இல்லையா, பிரேவ் மேன் யார்? பயம் இல்லாதவங்க பிரேவ் மேன் கிடையாது. யார் பயத்தை கான்கர் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரேவ் மேன். இந்த ஸ்டோரியில் பறக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு குட்டி சீகல் எப்படி தன்னோட பயத்தை ஜெயிச்சு பறக்க கற்றுக்குது, எப்படி அதுக்கு அதோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது, அதெல்லாம் பார்க்கலாம். The young seagull was alone on his ledge. லெட்ஜ் அப்படின்னா ஒரு கிளிஃபோட ஓரத்தில் அந்த சீகல் தனியாக உட்காந்துருக்கு. His two brothers and his sister had already flown away the day before. இந்த சீகலுக்கு 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்கெல்லாம் அதுக்கு முதல் நாளே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பறக்க கற்றுக்கிட்டாங்க. அதனால அந்த லெட்ஜை விட்டு அவங்க பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. ஆனால் நம்மளோட இந்த குட்டி சீகலுக்கு அவங்களோட பறந்து போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. அந்த சீகல் ஒன்றும் முயற்சி செய்யாமல் இல்லை. ஒவ்வொரு தடவையும் அது ஓடி போய் அந்த லெட்ஜோட ஓரத்துக்கே போயிடுது. அங்கேருந்து அது ஃப்ளாப் பண்ணா, அதாவது அதோட விங்ஸை மேலேயும் கீழேயும் அசைச்சா அதால் பறக்க முடியும்னு அதுக்கு தெரியும். ஆனால் அந்த ஓரத்துக்கு போய் அதை அப்படியே விங்ஸை ஃப்ளாப் பண்ண ஆரம்பித்தோன்னே அதுக்கு ஒரு பயம் வந்துடுது. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. அது உட்காந்துருக்க அந்த டால் லெட்ஜிலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கடல் தெரியுது. அந்த ஹைட்லேருந்து பார்த்தா அந்த கடல் ரொம்ப ஆழத்தில் இருக்க மாதிரி, ரொம்ப மைல் கீழே இருக்க மாதிரி அதுக்கு தோணுது. He felt certain that his wings would never support him. அந்த சீகல் தன்னோட விங்ஸ் தன்னை சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நம்பவே ஆரம்பிச்சிருச்சு. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. மேலேருந்து பார்த்தோன்னா அது ரொம்ப பயந்து போயிடுச்சு. விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம் வேற வந்துருச்சு. அதனால அது அதோட தலையை தொங்க போட்டுட்டு, அது எப்போவும் நைட்டு தூங்கும் இல்லையா, லெட்ஜுக்கு கீழே ஒரு சின்ன ஹோல், அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. Even when each of his brothers and his sister, whose wings were far shorter than his, ran to the brink, flapped their wings and flew away. அவனோட 2 brothers and 1 sister இருக்காங்கல்ல, அவங்களோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா இவனோட விங்ஸோட ரொம்ப குட்டியாக இருக்குது. இருந்தால் கூட அவங்கெல்லாம் அந்த பிரிங்க் வரைக்கும் ஓடி போய், அதாவது எட்ஜ் வரைக்கும் ஓடி போய் அங்கேருந்து அவங்களோட விங்ஸை ஃப்ளாப் பண்ண ஆரம்பித்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். He failed to muster up courage to take the plunge which appeared to him so desperate. He failed அப்படின்னா அவனால் முடியல, அவனால் தைரியத்தெல்லாம் சேர்த்து அங்கேருந்து அந்த முடிவை எடுக்க முடியல. அவனுக்கும் தெரியும் அவன் பறந்தே ஆகணும், அவன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்தே ஆகணும்னு தெரியும். ஆனாலும் அவனால் முடியல, அவன் ஃபெயில் ஆயிட்டான். His father and mother had come around calling to him shrilly, upbraiding him, threatening to let him starve on his ledge unless he flew away. அவனோட அப்பா சீகளும் அம்மா சீகளும் அவன்கிட்ட வந்து கூப்பிடுறாங்க. ஷ்ரில்லி அப்படின்னா பேர்ட்லாம் கத்துனா எப்படி இருக்கும் அந்த வாய்ஸில். அப்ரைடிங் ஹிம் அப்படின்னா அவனை நல்லா திட்டுறாங்களாம், அப்புறம் மிரட்டுறாங்களாம். நீ மட்டும் பறக்கலைன்னா உன்னை இந்த லெட்ஜிலேயே பட்னி கிடக்க விட்டுருவோம் அப்படின்லாம் மிரட்டுறாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹீ குட் நாட் மூவ். சாப்பாடு கிடைக்கலன்னா செத்து போயிடுவோம் அப்படின்னு அதுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட அதுக்கு பறக்கிறதுக்கு தைரியம் வரவே இல்லை. That was 24 hours ago. அவங்க அப்பா அம்மா வந்தது 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. Since then nobody had come near him. அதுக்கப்புறமா யாருமே அவன் பக்கத்துலேயே வரல. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. முதல் நாள் முழுசும் அவனோட பேரண்ட்ஸ் அவனோட பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் எப்படி பறக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக எப்படி பறக்கணும், ஸ்கிம் த வேவ்ஸ் அப்படின்னா தண்ணிக்கு ரொம்ப பக்கத்தில் பறக்கிறது. சீகல்ஸ் எல்லாம் ஃபிஷ்ஷை தானே சாப்பிடும். அப்போ கடலில் இருக்க ஃபிஷ் எல்லாம் அது போய் பிடிக்கணுன்னா தண்ணிக்கு ரொம்ப பக்கத்தில் போய் பறந்து அப்படியே பிடிச்சிட்டு போயிடும். அதை சொல்லி கொடுக்குறாங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it. அவனோட ஃபர்ஸ்ட் பிரதர் நல்லா பறக்க மட்டும் இல்லை, இப்போ மீன் பிடிக்கவும் கற்றுக்கிச்சான். அது தன்னோட ஃபர்ஸ்ட் ஹேரிங் அப்படிங்கிறது ஒரு சீ ஃபிஷ். அதை பிடிச்சு சாப்பிட்றதையும் அது பார்த்துருக்கு. ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் while his parents circled around praising a proud crackle.
இந்த பிரதர் சீகல் ஒரு பாறை மேலே நின்றுட்டு அந்த ஃபிஷ்ஷை வேக வேகமாக முழுங்கிட்டு இருந்தது. அதோட பேரண்ட்ஸ் எல்லாம் அதை சுற்றி சுற்றி வந்து அதை ப்ரைஸ் பண்ணுச்சு, பாராட்டி கிராக்கிள் பண்ணுது. சீகல்லாம் கத்துற சத்தம் தான் கிராக்கிள். And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, taunting him with his covered eyes. இந்த சீகலை மட்டும் தனியாக விட்டுட்டு அவனோட ஃபேமிலி ஃபுல்லாக அது இருக்க கிளிஃபுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க ஒரு பெரிய பிளாட்டோக்கு போயிடுச்சு. அங்கேருந்து உன்னால் பறக்க முடியல, நீ ஒரு கோழை அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுது. The sun was now ascending the sky. அப்படின்னா மத்தியானம் ஆக ஆரம்பிக்குது. Blazing on his ledge that faced the south. அந்த வெயில் அது இருக்கிற லெட்ஜ் மேலே படுது. அதோட லெட்ஜ் வந்து சவுத் ஃபேஸிங்காக இருக்குது. He felt the heat because he had not eaten since the previous nightfall. நாள் ராத்திரியிலேருந்து அது எதுவுமே சாப்பிடல. அதனால அந்த ஹீட் அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye then the other and pretended to be falling asleep. அப்படியே தூக்கம் வர மாதிரி நடிக்குது. அது அட்டென்ஷன் சீக் பண்ணுது. ஒரு காலில் நின்றுட்டு தூங்கி கீழே விழுந்துருமோன்னு நினச்சி அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு நினைக்குது. Still they took no notice of him. ஆனால் அவங்கெல்லாம் இதோட பெரிய ஆளுங்க போல இருக்கு, கண்டுக்கவே இல்லை. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their necks. லெட்ஜிலேருந்து பார்த்தா அந்த சைடில் இருக்க பிளாட்டோவில் அதோட 2 பிரதர்ஸும் சிஸ்டரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறது தெரியுது. நம்மெல்லாம் தூங்கும் போது கையை தலைக்கு வச்சு படுத்து தூங்குவோம்ல, அது மாதிரி அது அதோட தலையை அதோட கழுத்தில் வச்சு தூங்கிட்டு இருக்கு. Father was preening the feathers on his white back. அவங்க அப்பா நல்லா பிஸியாக தன்னோட ஃபெதர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஓன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். அந்த குடும்பத்திலேயே அதை பார்த்துட்டு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். ஷீ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்டோ, ஹர் ஒயிட் பிரெஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வர்ட். அவங்க அம்மா அந்த பிளாட்டோவில் ஒரு ஹம்ப் மேலே, ஒரு மேடான இடத்து மேலே நின்று இந்த குட்டி பேர்டையே பார்த்துட்ருக்கு. அது நிற்கிறது வந்து பாடி கொஞ்சம் த்ரஸ்ட் ஆன மாதிரியும் தலை பின்னாடி இருக்க மாதிரியும் நின்று அப்படியே அதை ஷார்ப்பாக பார்த்துட்டே இருக்கு. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. அப்பப்போ இந்த அம்மா பறவை என்ன பண்ணுதுன்னா அதோட காலுக்கு அடியில் ஒரு ஃபிஷ்ஷை வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி கொத்தி சாப்பிடுது. அப்புறமா அதோட பீக்கை ராக்கில் வச்சு நல்லா தேய்ச்சிக்குது. அதோட பீக்கை ஷார்பன் பண்ணுறதுக்காக அது அப்படி பண்ணுது. எல்லா பேர்ட்ஸுமே அப்படி தான் பண்ணும். The sight of food maddened him. சாப்பாடை பார்த்தோன்னே நம்ம குட்டி சீகலுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. அவங்க அம்மா அதுக்கு ஃபிஷ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தப்போ அது கூட அப்படி தான் ஃபிஷ்ஷை கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிட்றதுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு அதோட பீக்கை ஷார்பன் பண்ணுறது, வெட் அப்படின்னா ஷார்பன் பண்ணுறது கூட அதுக்கு ரொம்ப பிடிக்கும். Ga ga ga, he cried, begging her to bring him some food. Gako ah, she screamed back derisively. ரெண்டு பேரும் அவங்க பாஷையில் பேசிக்கிறாங்க. ஏதாவது சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு இந்த குட்டி சீகல் சொல்லுது. அது மாதிரியே சவுண்டு கொடுத்து அவங்க அம்மா அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு கேலி பண்ணுது. But he kept calling plaintively. அது சோகமாக அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்கு. And after a minute or so he uttered a joyful scream. அந்த சோகமாக கத்திட்டு இருந்தது மாதிரி இப்போ சந்தோஷமாக கூச்சல் எழுது. His mother had picked up a piece of the fish and was flying across to him with it. ஏன் சந்தோஷமாக கத்துதுன்னா அவங்க அம்மா ஒரு பீஸ் ஃபிஷ்ஷை எடுத்துட்டு அவன் பக்கமாக பறந்து வருது. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. அவங்க அம்மா மீனோட வரதை பார்த்தோன்னே அது ரொம்ப ஆர்வமாக முன்பக்கமாக சாஞ்சு அந்த மீனை வாங்க ட்ரை பண்ணுது. But when she was just opposite to him, she halted, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. ஆனால் இந்த அம்மா சீகல் என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக இந்த யங் சீகல் முன்னாடி வந்து நின்றுது. அப்புறம் அதோட விங்ஸ் எல்லாம் அசைக்காமல் அந்த ஃபிஷ்ஷை அதோட பீக்லேயே வச்சுட்டு அந்த யங் சீகல் கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னாடி மட்டும் வந்துச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் நிற்கிது. He waited a moment in surprise. அம்மா நமக்கு தான் ஃபிஷ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஆசையாக பார்த்துட்டு இருந்த அந்த யங் சீகலுக்கு அம்மா அங்கேயே நின்னோன்னு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குது. wondering why she did not come nearer. ஏன் அம்மா நம்ம பக்கத்தில் வரல அப்படின்னு யோசிக்குது. And then maddened by hunger, he dived at the fish. பசியில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த ஃபிஷ்ஷு பக்கத்தில் அப்படியே டைவ் பண்ணிடுது. With a loud scream he fell outwards and downwards into the space.
அது டைவ் அடிச்சதுல அது அந்த லெட்ஜை விட்டு வந்துருச்சுன்னு கூட அதுக்கு தெரியல. இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தது இல்லையா, இப்போ சப்போர்ட் இல்லாமல் அது அப்படியே கீழே போகுது. கீழே விழுகிறோன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக கத்துது. தென் அ மான்ஸ்ட்ரஸ் டெரர் சீஸ்ட் ஹிம் அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். அவ்வளோதான், திடீர்னு எங்கேருந்தோ அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதோட ஹார்ட்டே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. ஹீ குட் ஹியர் நத்திங். காதில் ஒன்றுமே விழுகலை. பட் இட் ஒன்லி லாஸ்டட் அ மினிட். ஆனால் இதெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருந்தது. The next moment he felt his wings spread outwards. ஆனால் அடுத்த நிமிஷமே அது உடம்ப ஒட்டியிருந்தா அதோட விங்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி அது பறக்க ஆரம்பிக்கிறத அதால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. வானத்தில் அது மொத பறக்கும்போது அந்த விண்ட் அதோட உடம்புல அதோட ஃபெதர்ஸ்ல எல்லாம் படுறது அது ஃபீல் பண்ணுது. He could feel the tips of his wings cutting through the air. அது காற்றுல ட்ராவல் பண்ணி போகிறதெல்லாம் அதால் ஃபீல் பண்ண முடியுது. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. இப்போவும் அந்த பேர்ட் டவுன்வர்ட் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது நினச்ச மாதிரி தலை குப்பரை போல அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லாண்டிங்காக கிராஜுவலாக ஃப்ளாட்டாக போக ஆரம்பிக்குது. அதனால நம்ம யங் சீகலுக்கு இப்போது முன்னாடி இருந்த பயம் இல்லை. ஹீ ஜஸ்ட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டிஸி. அதுக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்தது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, அவ்வளோதான். தென் ஹீ ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹீ சோர்ட் அப்வர்ட்ஸ். இப்போ அது திரும்ப அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ண ஆரம்பிக்குது. இப்போது அது மேல் நோக்கி போகுது. திடீர்னு அது மேலே பறக்க ஆரம்பிச்சிடுது. கா 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 கோ கா. ஹிஸ் மதர் ஸ்வூப்ட் பாஸ்ட் ஹிம். அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க அம்மா வேகமாக பறந்து வந்து அதையும் பாஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி பறக்க ஆரம்பிக்குது. ஹர் விங்ஸ் மேக்கிங் அ லவுட் நாய்ஸ். நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கிளாப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அவங்க அம்மா அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணுறது நல்ல சத்தமாக கேட்குது. ஹீ ஆன்சர்ட் ஹர் வித் அனதர் ஸ்க்ரீம். அவங்க அம்மா பேசினதை கேட்டு இந்த யங் சீகலும் அதுக்கு ஸ்க்ரீம் பண்ணி ஆன்சர் பண்ணுது. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். அடுத்து அவங்க அப்பாவும் ரொம்ப எக்ஸைட் ஆகி அவனுக்கு மேலே அவங்க அப்பா பறக்கிறாரு. அவரும் ஸ்க்ரீம் பண்ணுறாரு. ஹீ saw his two brothers and his sister flying around him. இப்போது குடும்பமே அங்கே வந்துடுது. அவன் பறக்கிறத பார்த்து எல்லாரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. பிரதர்ஸ், சிஸ்டர் எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் எப்படி பறக்கிறாங்கன்னா கர்வாக பறக்கிறது. அப்புறம் பேங்கிங் அப்படின்னா ஒரு விங் வந்து மேலே இருக்கும், ஒரு விங் கீழே இருக்கும், அந்த மாதிரி பறக்கிறது. சோரிங் அப்படின்னா கீழேருந்து மேலே போகிறது. டைவிங்னா மேலேருந்து கீழே வருது. இப்படி விதவிதமாக டிசைனாக பறக்கிறாங்க. Then he completely forgot that he had not always been able to fly. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அதுக்கு பறக்கவே தெரியாதுன்றது அதுக்கு மறந்தே போச்சு. And commended himself to dive and soar and curve, shrieking shrilly. அது ஒவ்வொரு தடவையும் பறக்க அது தன்னைத்தானே பாராட்டிக்குது. இன்னும் நல்லா பறக்கணும், இன்னும் சோர் பண்ணணும், இன்னும் கர்வ் பண்ணணும் அப்படின்லாம் அது தனக்குத்தானே சொல்லிகிட்டே இருக்கு. He was near the sea now, flying straight over it, facing straight out over the ocean. இப்போ அது சீக்கு மேலே சீக்கு பேர்லலாம் பறந்துட்டுருக்கு. He saw a vast green sea beneath him with little ridges moving over it. அது பறந்துட்டே கீழே பார்க்குது. கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் சீ இருக்குது, நல்ல பெரிய சீ இருக்குது. அதில் லிட்டில் ரிட்ஜஸ், அலைகளை தான் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடாக அதுக்கு தெரியுது அதெல்லாம். He turned his beak sideways. அதோட பீக்கை சைட்வேஸ் திருப்புது அப்படின்னா அதோட ஹெட்டை சைட்வேஸ் திருப்புதுன்னு தான் அர்த்தம். And cawed amusedly. அது ஒரு சத்தம் கொடுக்குது. அதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது எல்லாமே. His parents and his brothers and sister had landed on this green flooring ahead of him. Green flooring அப்படிங்கிறது இங்கே கடலில் அந்த க்ரீன் கலர் சீயை தான் சொல்கிறாங்க. அங்கே ஏற்கனவே அப்பா, அம்மா, அண்ணன்கள், தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. அவங்கெல்லாம் they were beckoning to him, calling shrilly. இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. He dropped his legs to stand on the green sea. அது ஏற்கனவே லெட்ஜில் நின்றுட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி சீலையும் நிற்கிறதுக்கு அது ட்ரை பண்ணுது. His legs sank into it. அது தண்ணி மேலே காலை வச்சோன்னே கால் தண்ணிக்குள்ளே போயிடுது. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. அது உள்ளே போயிடுவோன்னு பயந்துட்டு கத்திட்டே திரும்ப மேலே பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் ஹீ வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர் அண்ட் ஹீ குட் நாட் ரைஸ். அது இன்னும் சாப்பிடலைல்ல, அதால் மேலே பறக்கவே முடியல. அது ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். ஏற்கனவே அது பசியில் இருந்தது, அதில் டைவ் அடிச்சிருக்கு, பறந்துருக்கு, என்னென்னமோலாம் ட்ரை பண்ணுச்சு. இப்போது தண்ணியில் வேற நிற்க பார்க்குது, அதால் முடியல. அது அந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் ஆகி இருக்கு. His feet sank into the green sea and then his belly touched it. He sank no farther. சரி போதுன்னு விட்டுருச்சு.
கால் தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அதோட பெல்லி அதோட வயிறு வந்து தண்ணியில் போய் படுது. ஆனால் அது தண்ணியில் மூழ்கவே இல்லை. ஹீ வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். அதுக்கு பதிலாக அது ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அரவுண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங். அவனோட ஃபேமிலியே அவனை சுற்றி நின்று ஸ்க்ரீம் பண்ணுது. இங்கே ஸ்க்ரீம் பண்ணுதுன்னா அவங்கெல்லாம் சந்தோஷத்தில் கத்துறாங்க. அண்ட் their beaks were offering him scraps of dog fish. அவங்க எல்லாரும் சேர்ந்து டாக் ஃபிஷ் துண்டுகளை அவனுக்கு ஊட்டி விடுறாங்க. யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, நீ பட்னியாகவே இருக்க வேண்டியதான்லாம் மிரட்டினாங்க. ஆனால் அது அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் அதை பாராட்டி அதுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. ஹீ ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஏன்னா அது முதல் தடவையாக பறந்துருக்கு. இந்த கதையிலேருந்து நம்ம எல்லாரும் என்ன கற்றுக்கலாம்? நாம் எதையுமே ட்ரை பண்ணாமல் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. முயற்சி செஞ்சால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இந்த சாப்டரில் உள்ள 2வது ஸ்டோரி த பிளாக் ஏரோப்ளைன், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த லெசன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எனக்கும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.